உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு क्वेश्चन. எஸ் எஸ். வெயிட் இல்லாத ஹவுஸ் எது? வெயிட் இல்லாத வீடு. வெயிட் இல்லாத ஹவுஸ். வெயிட் செட் தான். நோ. செட் வெயிட்டா இருக்காது. அப்படி யோசிக்க கூடாது. சினிமா மாதிரி யோசிக்க கூடாது. இட்ஸ் a கடி. கடியா இருக்கு. கடிச்சு. வெயிட் இல்லாத ஹவுஸ். Stupid. Question the answer the question. Opposite. நான் சொல்லிடுறேன். டைம் போயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லாருமே வந்து விஜய், நம்ம நர்மதா அண்ட் தாத்தா, ஸோ இவங்க 3 பேருடைய கொம்போல ஒரு ஷார்ட் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்பவே ஒரு க்யூட்டான வீடியோ ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து. ஸோ இந்த மந்தோடைய ஷூட்டிங் வந்து ஸோ ரொம்ப அர்லியாகவே வந்து சீக்கிரமாக கண்டினியூவாக முடிச்சுட்டு இருக்காங்க. அண்டு இது வந்து நேத்திக்கு எடுக்கப்பட்ட அந்த ஷூட்டிங்லேருந்து. ஸோ இது என்ன ஷூட்டிங், எந்த பிளேஸ் அப்படின்னு யாராவது கெஸ் பண்ணுங்கள். இன்னொரு பக்கம் வந்துட்டு ஸோ நம்ம விஜய், ஸோ இந்த நிச்சயம் நின்றுது நினச்சி வந்து கண்டிப்பாக வீட்டில் பெரிய ரகலையே நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம்தான். அண்ட் இதில் வந்து நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சித்தி, அதாவது விஜயோட சித்தி இருந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்கமிங்கில் நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஸோ விஜய் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நிச்சயம் நின்னதை வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ நிச்சயம் நின்ன உடனே வந்து விஜயோடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வீட்டில் போய் எப்படி இருக்கும். ஸோ விஜயும் கோவப்படுவாங்களா, இல்லை காவேரி செஞ்சது கரெக்டுன்னு சொல்லுவாங்களா. ஸோ காவேரி செஞ்சது கரெக்ட் இல்லை அப்படின்னு தான் கண்டிப்பாக வந்து வீட்டில் எல்லாருமே பேசுவாங்க. ஆல்ரெடி காவேரி மேலே வீட்டில் எல்லாருமே ரொம்ப கோவமாக இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் பண்ணது வந்து யாருக்கும் பிடிக்காது. ஸோ விஜய் இதுக்காகவே சப்போர்ட் பண்ணுவாங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.